நீர்னால நம்ம சொன்ன மாதிரியே ஒரு நாட்டில் போரே நடந்து பல உயிர் பலியாயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உலக அரசியல், உங்கள் ரோஜித். இப்போ ஆப்பிரிக்கா நாட்டில் சில பகுதியில் என்ன ஆயிட்டுன்னா, மக்கள் வந்து பல அடிக்கு தண்ணியை நோண்டி நோண்டி பார்த்துருக்காங்க, வரவே இல்லை. தண்ணி வறட்சி ஆயிட்டு தண்ணி ஊத்தமே இல்லை அந்த பகுதியில். அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு இடத்துக்கு போய் தண்ணி அதிகமாக இடத்துல எனக்கு தான் நீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி நம்ம வந்து நாட்டு மன்னர்கள் வந்து நாடை பிடிக்க போர் செய்வாங்களோ, அது மாதிரி இவங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வேற நாட்டுக்கு போய் நீர் காண்டி துப்பாக்கி எடுத்து சுட்டு பல பேர் பலியாயிட்டாங்க. நீர்னால போர், இதுதான் போர், பார்த்துக்கோங்க. ஆரம்பிக்குதான் நம்ம சொன்னது, நீர்னால போர் நடக்கும். நம்ம சேனலில் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதுமாரி ஆப்பிரிக்காவில் நடந்துருச்சா? அப்போ அவங்க என்ன ஆயிட்டுன்னா, அவங்க அந்த ஏரியிலே சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மள எப்படி ஏரி கப்பல்லே சண்டை போட்டுக்கிறாங்க, சுட்டுக்கிறாங்க நீர் காண்டி. அப்போ இந்த நீரை இதெல்லாம் எப்படி ப்ரோ தடுக்க முடியும் அப்படின்னா, நீரை உரியிற நம்ம ஃபேக்ட்ரியில் என்னென்ன ஃபேக்ட்ரி இருக்குது நம்ம நாட்டில்? நச்சு ஃபேக்ட்ரி. ஏன்னா பல கோடி லிட்டர் தண்ணி போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருப்போம். அதை தடுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணால், நீர் தேக்கங்களை உருவாக்கி மழை நீரை சேகரித்து விவசாயத்துக்கு குடிநீருக்கு பயன்படுத்தணும். அதுதான் சட்டப்படி நல்லது, மக்களுக்கு நல்லது, இயற்கைக்கு பாதிப்பு இல்லாதது. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பல அடி உறிஞ்சி 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 விற்றீங்கன்னா, கார்பரேட் முதலாளிங்க விற்பாங்களே நம்ம குடிக்கிறோம்ல பாட்டில், அது மாதிரியும் போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில். அப்புறம் பல அடிக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு உறிஞ்சி 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 யூஸ் பண்ணிங்கன்னா நிலத்தில் தண்ணி வராது, ஊறாது. அதுக்கப்புறம் அங்கே போர் நடந்த மாதிரி இங்கேயும் வாய்ப்பு இருக்குது. மக்களே திருந்திக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யானை ஒரு இடத்துல காட்டில் என்ன இருக்குன்னா, தண்ணீர் இல்லாமல் இறந்து போயிருக்கு. நீங்கள் என்ன அங்கே தான் காட்டில் தானே யானை இறந்து போயிட்டு நம்ம ஒன்று வேலை உண்டு நீங்கள் போனீங்கன்னா, காட்டில் விலங்குகள் பறவைகள் இறந்தா நம்மளுக்கு அது பெரிய ஆபத்து. ஏன்னா விலங்குகள் பறவை இயற்கை இல்லைன்னா மனிதர்கள் இல்லை. அது இருந்தால் தான் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்ததை நம்ம வாழ முடியும். அதனால அங்கே நீர் இல்லை. ஏன்னா மனுஷங்க பாட்டிலில் வாங்கி தண்ணியை குடிச்சிடுவாங்க. யானை தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணும்? அது என்ன கடையாக இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ அலைஞ்சு பார்ப்போம், இல்லைன்னா அதுவே மயக்கம் போட்டு இறந்து போயிடும், தாகம் அடித்து செத்து போயிடும். அது மாதிரி தண்ணீர் இல்லாமல் மக்கள் போகிறதுனால பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறீங்க. இது அறிவுரை மட்டும்தான். அதனால உலக அரசியலை கவனிங்க. எந்த தலைவர், அரசியல் தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் இயற்கையை பற்றி நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நம்ம விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி போங்க தயவு செய்து. ஏன்னா இது உங்களுக்கு போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பல இடத்துல உப்பு தண்ணி வந்துருச்சு. சுத்தமாக நிற்கும் போது அப்போ தெரியும். சீமானண்ண பேசுகிற அரசியல் உலகத்துக்கே தெரியும், இந்த நாட்டுக்கும் தெரியும். அதனால சிந்திச்சு உங்களுக்கான அரசியலை நீங்களே தேடுங்க. இயற்கைக்கு யார் பாதுகாப்பாக பேசுகிறாங்களோ அவங்க சைடு போங்க. நன்றி, வணக்கம். ராவண தமிழ் தேசத்தை ஃபாலோ பண்ணுங்கள்.